ஒவ்வொரு சீனும் வேற மாதிரி. தளபதி நெருப்பு ஒண்ணுமே பண்ண முடியாது. தளபதி தான் நாளை முதல்வர். தளபதி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ தலைவா வேற லெவலுக்கு கேரக்டர் உள்ள நான் எதிரே பார்க்கல சத்தியமா. உள்ள வெற்றி தட்டல பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா ஹைலைட். ஐயோ பிடிச்சு பிணறி ஏத்துறாங்க. ஆமா நான் அஜித் ஃபேன். ஆமா அஜித் ஃபேன்ங்கனால நல்லா இல்ல. யால அஜித் ஃபேனா? ஆமா அதனால நல்லா இல்லன்றீங்களா? நியூட்ரல் ஃபேனா நல்லா இல்ல, விஜய் ஃபேனா நல்லா இல்ல. எதனால நல்லா இல்ல? போய் பாருங்க தெரியும். நல்லா கண்டிப்பா நேஷனல் அவார்டு ஆயிடும். நேஷனல் அவார்டு கண்டிப்பா ஆயிடும். நான் அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருக்கேன். அவார்டு கொடுக்கணும், அவார்டு வாங்கணும். நேஷனல் அவார்டு ப்ரோ ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? எப்படி ப்ரோ பாத்தாச்சு ப்ரோ? செம்மையா இருக்கு ப்ரோ ட்ரெய்லர். சூப்பரா இருக்கு தளபதி. வேற மாதிரி. நேஷனல் அவார்டு இல்லாம எல்லா அவார்டையும் என் தலைவனுக்காக கொடுத்துருவோம். ஏன்னா தலைவன் வேற லெவலில் சுத்தி வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள அப்படியே எப்படி சொல்றதுன்னா தெரியல. அப்படியே உதறது கைகள்லாம் எனக்கு பைத்தியமா ஆயிட்டேன் உள்ளுக்குள்ள. செம்ம பண்றாரு. சின்ன வயசா காட்டும் போது ஒரு வேற மாதிரி தெரியுது அது. ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது இது வரைக்கும் அவர் பண்ணாத டைரக்ஷன் மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு சோகமா தான் உள்ள போனேன். பைத்தியம் மாதிரி உள்ள போனோம். வெளியெல்லாம் பூஸ்ட் பம்ப்ஸ்லாம் வேற லெவலு. இன்னும் ரொம்ப நாள் சென்னை ஸ்கிரீன்ல பிஜிஎம் அலற விட்டீங்க எல்லாருமே. பியூரா கட் பண்ணி அந்த ஒட்டு முடியை கட் பண்ணி பியூரா வச்சுட்டு ஒரு நல்லா பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காப்புல நல்லா ஒட்டு பண்ணியிருக்காப்புல. அந்த பழைய ஒட்டு முடி வேற ரெண்டாவது பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் புதுசாக பண்ணலானே. அவரை இந்த படம் வேற ஒருத்தர் ஹேரக்டர் கொடுத்துருந்தான் சத்தியமா நடிச்சிருப்பாங்களாம். எனக்கு கேட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. விஜய் ஃபேன் தானே நீங்களே ஓட்டுற மாதிரி சொல்றீங்க. நான் ஓட்டுறேனா என்ன வெளில சொல்லாதீங்க. நாளைக்கு என்ன ஓட்டிடுவாங்க. வரலாறு பேசுவோம் சேனலுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க, பெல் டம் டம் அடிங்க. தேங்க்யூ.